முடியாது, எந்த வண்டி பைக் எதுவும் வர முடியாது. 3 மாசம் அலைச்சல்ல நாங்க எதுவும் சாப்பிட முடியல. இந்த 3 மாசம் செக்கப் போகாம பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு போக முடியல. வீட்டுல இருக்கு பெரியவங்க எல்லாம் அழுகிற பார்த்து வீட்டுல இருக்கு யாருமே ஒருக்குமே சாப்பிட முடியல, செய்ய முடியல. திருமலாபுரம் பஞ்சாயத்து பந்தோர்வட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பொதுப்பாதை, நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிற இந்த பொதுப்பாதையை அடைச்சிக்கிட்டு ஜெயராஜ் அவங்க மகன் தங்கப்பாண்டி மகன் தனசேகர் இவங்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இவங்க வந்து அந்த நடந்து வந்த பொதுப்பாதையை அடைச்சிக்கிட்டாங்க. முள்வேலி போட்டு சுற்றி பென்சிங் வலை போட்டிருக்காங்க. அவங்க வந்து அரசியல் இதில் இருக்காங்க. அவங்க வந்து திமுக வந்து கிளை செயலாளராக இருக்காங்க. கிளை செயலாளர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த பாதையில் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அவள் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பாதையை விடாமல் வீட்டை சுற்றி முள்ளுவேலி போட்டு அடைச்சிட்டாங்க. நாங்கள் வந்து டிராக்டரு எந்த வண்டி வாகனம் எதுவுமே போக முடியல, வர முடியல. விவசாயத்துக்கு எந்த வண்டியும் எடுத்துக்க போக முடியல, வைக்க முடியல. எங்கள் வாழ்வாதாரம் போச்சு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண் இருக்காங்க, அம்மா வயசானவங்க இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல, எந்த வித இதுவும் எடுக்க முடியல. கர்ப்பிணி பெண் இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு கரெக்டான டயத்துக்கு கூப்பிட்டு போடையில. இந்த வாரத்தில் வந்து அவங்களுக்கு இப்போ வழி வந்துச்சுன்னா நாங்கள் எந்த வண்டியை வச்சு கூப்பிட்டு போகிறோன்னு தெரியல. எங்கள் உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது சார் அந்த ஊரில். நீங்கள் தான் சார் கேட்டு கொடுக்க. ஆமாம், திமுக கட்சியில் இருக்கார். பேர் வந்து ஜெயராஜ், கிளை செயலாளராக இருக்கார். மகன் வந்து முத்தீஸ்வரன். இவர் 2 பேரும் அராஜகம் பண்ணிட்டு அந்த வேலியை பூரா போட்டு மூடி இருக்காங்க சார். நம்ம வீட்டை தாண்டி ஒரு 20 வீடு இருக்குது சார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வீடு இருக்குது. நம்ம வீட்டு பாதையில் தான் இத்தனை ஆண்டு காலமாக 3 தலைமுறையாக போய்க்கிருந்தோம். எங்கள் அப்பா விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இருந்து அந்த இதில் எங்கள் அப்பா கூட்டு போனார். நாங்களும் அந்த பாதையிலும் போய்க்கிருக்கோம். வண்டி வாகனம் எல்லாமே அந்த பாதையில் வந்துருது. இப்போ வந்து முள்ளுவேலி போட்டு அடைச்சிட்டு அது வந்து நத்தம் புறம்போக்கு கவர்மெண்ட் இடம்னு எல்லாமே உறுதி ஆயிடுச்சு. முறையான கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாங்களும் போயிட்டோம். படிவம் 7 ஒட்டி 15 நாள் டயம் கேட்டாங்க. அதுக்கு சரின்னு கேட்டுட்டோம். அதுக்கடுத்து படிவம் 6 ஒட்டி உங்களுக்கு 6 நாள் டயத்தில் நாங்கள் வந்து எடுத்து விட்டுருவோம் கவர்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ படிவம் 6 ஒட்டி 7 ஒட்டி எல்லாமே முடிஞ்சு. நாங்களும் இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வருவான்னு பார்க்குறோம். இன்னும் வர மாதிரி இல்லை சார். நாங்களும் சரி கர்ப்பிணி பிள்ளைய வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார். எஃப்ஐஆர் காப்பி அவங்க மேலே 7 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இந்த வந்துரும்ப்பா, உங்களுக்கு தான் நியாயமாக இருக்குது, உங்களுக்கு வந்து நாங்கள் பாதையை எடுத்து விட்ருவோம் கேட்குறாங்க. இன்னும் வந்து பாதையை எடுத்து விட்ருவாங்க. வந்து பார்க்குறோம், என்ன வீட்டை அடைச்சி வச்சது நீங்கள் வந்து குற்றப்படி தப்பு, இது வந்து நத்த புறம்போக்கு இடம், கவர்மெண்ட் அடைச்சது நீங்கள் வந்து தப்பான விஷயம்னு சொல்கிறாங்க. சொன்னால் நான் வந்து திமுக கிளை செயலாளர் டிஎம்கேல இருக்காப்புல, நீ எங்கேயும் போய் பார்த்துக்க, எந்த ஆம்பளை வந்து இந்த வேலி எடுப்பியான் அந்த ஆம்பளையை நான் பார்க்குறேன்னு எல்லாரும் அரட்டிக்கிருக்காங்க சார். ஊருக்காரங்க பூரா வந்து ஊருக்காரர்கிட்ட பூரா கையெழுத்து வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் அரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு தான் நீங்கள் இது போடணும், சாதகமாக பேசணும். ஸ்டேஷனுக்கு வந்தாலும் எனக்கு தான் சாதகம் பேசணும். அப்படி அவங்களுக்கு சாதகமாக பேசுனீங்கன்னா உங்களை விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவேன். உங்கள் நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வரமாட்டேன். ஊர் பெரியதானா நாட்டாமாவுங்க, அதனால எதுவுமே வரமாட்டேன். அவளுக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வரமாட்டேன். அதனால எங்களை வந்து ஊரையே அரட்டி வச்சிருக்கேன் சார். நாங்கள் மட்டும்தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகி இந்த பாதை எங்களுக்கு உறுதியாக வேணும். ஆசிரியர் வீட்டாளுங்க இருக்காங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க இந்த இதுக்கு. நாங்கள் வந்து அவ கூட சண்டை போட முடியாது, அவங்க ஆள் பலம் கூட இருக்குது, அவங்க வந்து அரசியலில் இருக்காங்க, அதனால சண்டை போட முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் மட்டும் இப்போ எங்களுக்கு பாதை வேணும். இல்லைன்னா நாங்கள் மருந்து குடிச்சு சாகிறது தவிர வேற வழி இல்லை சார். எங்கள் குடும்பத்தோட மருந்து குடிச்சு தான் சாகணும். எங்களுக்கு பாதையே இல்லை சார். நீங்க தான் கேட்டு கொடுக்கணும். நம்பி நாங்கள் பொறுமையாக இருந்தோம் சார். இந்த ஒரு வாரத்தில் எனக்கு எப்போ பெயின் வரும் தெரியாது. அன்டயத்தில் எப்போ பெயின் வந்தாலும் நாங்கள் 2-3 வீடு சுற்றி தான் போகணும். நீங்கள் முன்னாடி இறங்க கூட முடியாது, எந்த வண்டி பைக் எதுவும் வர முடியாது. 3 மாசம் அலைச்சல்ல நாங்கள் எதுவும் சாப்பிட முடியல. இந்த 3 மாசம் செக்கப் போகாம பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வீட்டில் இருக்கு பெரியவங்க எல்லாம் அழுகிற பார்த்து வீட்டில் இருக்கு யாருமே ஒருக்குமே சாப்பிட முடியல, செய்ய முடியல. ஸ்கூலுக்கு யாருமே போக முடியல சார். ஸ்கூலுக்கு போக முடியல, வேணும் போயிருது. ஸ்கூலுக்கு போறது நாங்கள் நல்லா படிக்கிறவன், என் மகன் 10வது படிக்கிறவன், இந்த ஸ்கூலுக்கு போயிடுச்சு, பரிச்சையே போயிடுச்சு.